ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்குள்ள மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ மருதமலை போயிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மருதமலைக்கு ஊருக்கு போகும்போது போனோம் அப்படி எந்த எந்த ஒரு பிளானுமே கிடையாது. சடனாக திடீர்னு காலையில் முருகர் கோவில் கிளம்புனது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போன தடவை போகும்போதெல்லாம் ஒரு யோசனை இருந்துச்சு, கண்டிப்பாக மருதமலை போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. ஆனால் காலையில் திடீர்னு மருதமலை போகலாமா அப்படின்னு இவர் கேட்டதுக்கு உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஆமாம், நம்ம இதை யோசிக்கவே இல்லைல்ல, ஏன் முருகரை பார்க்கணுன்னு நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் பெரிய யோசனையாகவே இருந்துச்சு. எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம கடவுளை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க முடியாது, அவர் நினைக்கணும். பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருக்கேன், மணி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி நானுமே நினச்சேன். முருகா, நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கல, ஆனால் நான் கோவிலுக்கு வரணும்னு நீ நினச்சிருக்க, ரொம்ப நன்றி, நான் நல்லபடியாக வந்துட்டு வரணும் அப்படின்னு தான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பியாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். முன்னாடி நாள் நைட்டு எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி அவர் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி திடீர் நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாமாண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணியும் இருக்காங்கல்ல, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போ போனாலுமே திவாகர் எங்கேயாவது எங்கள் கூட வெளியில் கண்டிப்பாக வருவான். எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிடுவான். எங்கள் மாமியாருமே சொன்னாங்க, அவனுக்கு அவங்க அண்ணி அண்ணா கூட போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே அதை கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். காலையில் நாங்கள் ஒரு 6:30க்கெல்லாம் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவன் வந்தது கொஞ்சம் லேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா 7:00 தான் வீட்டில் இருந்தே கிளம்பணும். நம்ம வீட்டில் இருந்து மருதமலை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 1 hour பொறுமையாக நாங்கள் நினச்ச இடத்துலாம் வண்டியை நிறுத்தி எல்லாமே பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம். அதே மாதிரி வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சேஃபாக எடுங்க அப்படின்னுமே நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எப்போ வீடியோ எடுத்தாலுமே பார்த்து ரொம்ப சேஃபாக தான் எடுப்போம். போன தடவை மருதமலை போகும்போது வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஏன்னா வழியில் போகிற இடத்துலலாம் அங்கே நிறைய காலேஜஸ் இருந்துச்சு. அதனால் இவர் சொல்லிகிட்டே வந்தார், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த வழி போகும்போது டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. கோயம்புத்தூரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதுவும் மருதமலை போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய மரம் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. இது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே இங்கே ஒரு பெரிய பார்க் இருக்கும். அந்த பார்க்குக்குமே வந்ததில்லை. ஒரு தடவையும் ஊருக்கு போகும்போது நினப்பேன், இந்த தடவையாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடந்ததே கிடையாது. அன்னைக்கு வரும்போது நினச்சிட்டே வந்தேன், நம்ம ஒரு தடவையும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அடுத்த தடவை வரும்போதாவது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மருதமலை கோவில் ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆனால் நான் கல்யாணம் ஆகி போனப்போ பார்த்திங்கன்னா மருதமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே முருகர் இருக்கார் அப்படின்றதெல்லாம் எனக்கு நிஜமாகவே சுத்தமாக தெரியவே தெரியாது. மருதமலை கோவிலில் பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே தான் தாலி பிரித்து கோத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்சுது. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் பற்றி பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு போகும்போது அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எங்களோட மேரேஜ் அவங்க வீட்டு சைடும் யாரும் இல்லை, எங்கள் வீட்டு சைடும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தனியாக தான் நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தது உடனே எங்கள் மாமியார் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் சொல்லி, ஏன்னா இவர் வீட்டுக்கு ஒரே பையன், அதனால் எல்லாருக்கும் சொல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக அவங்களோட ரொம்ப நெருங்கின சொந்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பேருக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. மருதமலை கோவிலில் தாலி பிரித்து கோக்குறோம் மருமகளுக்கு, அதனால் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அன்றைக்கி தான் பார்க்குறேன். காலையிலே கிளம்பி ஒரு வேன் மட்டும் வச்சுட்டு எல்லாருமே கிளம்பி மருதமலை கோவிலுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் மாமியாருக்கு அது வரைக்குமே பையனோட கல்யாணத்தை பார்க்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாலி செயின் எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் கட்டின தாலி இருக்குல்ல, அது அவர் வேண்டுதல் வச்சுருந்தார், பெருமாளுக்கு உண்டியலில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த தாலி இருந்துச்சு. கோவிலுக்கெல்லாம் போய் முடித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, தாலியெல்லாம் பிரித்து கோக்கலான்னு சொல்லிட்டு செயின் எல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி சரி வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாலி பிரித்து கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம். அவர் ஐயர் என்ன நினச்சாரு என்னன்னு தெரியல. திடீர்னு என்ன பண்ணாருன்னா, மாலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 2 மாலை எடுத்துகிட்டு தம்பி அவங்க கழுத்தில் போடுங்க,
பொண்ணு கழுத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாரு. எனக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அது ஆக்சுவலா அங்க முருகர்கிட்ட இருந்த மாலை தான். 2 மாலை குட்டி, குட்டி மாலை அது ஆக்சுவலா. அந்த குட்டி மாலைய எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாரு. 2 பேரும் மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் மாத்திக்கிட்டு அவ்ளோ கூட்டம் அந்த இடத்துல. பட் அவர் எடுத்துட்டு வந்து குடுத்த உடனே எங்க மாமியாருக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து ஆயிடுச்சு. மாலை மாத்தியாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன தனியா உட்கார சொல்லிட்டாங்க. நானுமே உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க, "அதான் முருகரே மாலை குடுத்துருக்காருல்ல, அதனால தம்பியும் பக்கத்திலேயே உட்கார சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே உட்கார சொல்லி, எப்பவுமே தாலி பிரிச்சு கோக்குறது அப்படின்னா, அ லேடீஸ் தான் வந்து கோப்பாங்கல்ல. கோப்பாங்க. பட் போட்டு வர்றதுமே லேடீஸா தான் வந்து இருக்கும். பட் எங்க 2 பேரையும் செப்பரேட்டா உட்கார வச்சு நலங்கெல்லாம் வந்து வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி பிரிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, ஆ அவரே வந்து போட்டு விட சொன்னாங்களா, அப்போ எங்க மாமியாருக்கு வந்து, அப்பா தான் புள்ள கல்யாணத்த பார்க்கல அப்படின்ற குறை வந்து அன்னைக்கு வந்து தீர்ந்துருச்சு. வீட்டுக்கு போயுமே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க கோவில் சன்னிதானத்திலருந்து மாலை குடுத்து அவர் எதுக்கு மாத்த சொன்னாரு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு எங்க மாமியார் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களுக்குமே அவங்க கல்யாணத்துக்கு வரல அப்படின்றது ரொம்ப ஒரு கவலையாவே வந்து இருக்கும். பட் வந்து அந்த கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மருதமலை கோயில்ல வந்து முருகர் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாரு. அப்ப வரைக்குமே எனக்கு மருதமலைன்னு ஒரு கோவில் அந்த ஊர் பேரு கூட எனக்கு வந்து ஆக்சுவலா தெரியாது. கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு கூட எனக்கு அந்த கோயில் பத்தி பெருசா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு முருகர் கோவில் இருக்கு. அங்க போயிட்டு இந்த மாரி தாலி பிரிச்சு கோத்தோம் அப்படின்றது மட்டும் தான் வந்து என்னோட மெமரீஸ்ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கோவில் பத்தி எல்லாமே வந்து தெரியும். அதனால எப்போ மருதமலை கோவில் பத்தி பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது அங்க முருகர்கிட்ட இருந்து கிடைச்ச மாலை தான். நிஜமாவே அது என் லைஃப்ல என்னைக்குமே மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். அத தாண்டி எங்க மாமனார், மாமியாருக்கு ஒரு பெரிய குறை வந்து இருந்துச்சு. பையன் கல்யாணத்த பார்க்கவே முடியல அப்படின்னு. அதுவுமே அங்க வந்து சரியா போச்சு. அந்த தாலி பிரிச்சு கோர்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கருந்து திரும்பி வரும்போது, போம்போது அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நம்ம ஒரே பையன் வச்சிருக்கோம். எவ்வளோ யோசிச்சிருப்பாங்கல்ல, எவ்வளோ பெருசா கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் நெறைய விஷயங்கள் வந்து நெனச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்ல அப்படின்ற கவலை வந்து ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் சொல்ல முடியல. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்க்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அது எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் திரும்ப அந்த கோவில்லேருந்து முருகர் கோவில்லேருந்து நாங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது, எல்லார் முகத்துலயும் இருந்த சந்தோஷத்த பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. அ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. மறுபடியும் என்ன சொல்றது? மருதமலை கோயில் போயிட்டு அப்ப நடந்த விஷயத்த இப்ப திரும்ப ரீகிரியேட் பண்ண மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லும்போது விஷுவலா எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. அது இப்ப நடந்த மாதிரி என் கண்ணுக்குள்ளயே வந்து இருக்கு. எப்பவுமே அது அப்படியே புதுசாவே வந்து இருக்கும். அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஃபங்ஷன் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல தான் வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம். அதனால அந்த ஹோட்டல் வந்து என்னால எப்பவும் மறக்கவே வந்து முடியாது. ஆம், ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்திருந்தோம்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நெறைய நானும் அவரும் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து எடுத்தோம். ஆ இது எங்களுக்கு ஆக்சுவலா கல்யாணம் முடிஞ்சு ஆ ஒரு நாள் ஆமா கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் கிளம்பி அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் வந்து நாங்க எங்க 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 மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ம் அதனால அதுவரைக்கும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். பட் வீடியோ இல்ல. இந்த ஹோட்டல்ல உட்காந்து தான் ஃபர்ஸ்ட்டு நானும் அவரும் ஒரு வீடியோ வந்து எடுத்தோம். அதனால இந்த ஹோட்டல் எப்போ கிராஸ் பண்ணாலும், எப்போ வந்தாலும், இந்த ஹோட்டல் பத்தி யாராவது பேசினாலும் எனக்கு அந்த மெமரி வந்து எப்பவுமே வந்து இருக்கும். அது ஸ்ரதனோட போயிருந்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. தேவேஷ் இருந்திருந்தான் அப்படின்னா, இன்னுமே ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாரி போகும்போதே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, அங்க வந்து போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் இங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கும். போகும்போதே கேட்டேன், "தம்பி வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டு போலாமாடா?" அப்படின்னு. "இல்ல அண்ணி நம்ம அந்த ஹோட்டலுக்கே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் வந்து சொன்னான். பட் எனக்கு அந்த பேர் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. போலான்னு சொன்னா, "சரி ஓகேடா தம்பின்னு" சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு தோசை தான் பிளைன் தோசை வந்து வாங்கியிருந்தேன். பட் என்னால அதில பாதி கூட சாப்பிடவே முடியல. எல்லாமே வயிறு அவ்ளோ வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சாப்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 600 கிட்ட காலையில பில் வந்துச்சுன்னு சொல்லி நெனைக்கிறேன். 2 பேர் 3 பேர் சாப்பிட்டதுக்கு. பெருசா ரொம்ப ஹெவியாவும் நாங்க சாப்பிடவே இல்ல. அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. நான் ரொம்ப கம்மியா தான் வந்து சாப்பிட்டேன். ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல ஒண்ணுமே சாப்பிடலையா, சரி அதனால அவனுக்கு ஏதாவது சாப்பாடு குடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து சாப்பிடுறதுக்காக வந்து இருந்தோம்.
அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வர்றதுக்கு வந்து அ வந்தாச்சு. இங்க வரும்போது 10 மினிட்ஸ்ல இங்க வந்துட்டோம். பட் இங்கேருந்து நாங்க கிளம்பி கோவிலுக்கு போறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்து கிளம்பி போறதுக்குள்ள, அதான் சொல்றேன் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் கிட்ட டிராவல் டைமே வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மருதமலை போனோம் அப்படின்னா, போன தடவ போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர்ல தான் வந்து போயிருந்தோம். போகும்போது எனக்கு வாமிட் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. காலையிலேயே தேவேஷ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணான். அப்போ சொல்லியிருந்தேன், "தங்கம் இந்த மாரி கோவிலுக்கு போறோம்டா" அப்படின்ட்டு. "சரிம்மா பார்த்து போ. போன தடவையும் உனக்கு வந்து வாமிட் வந்துச்சு." ஏன்னா போன தடவ அவனும் அவங்க சித்தப்பாவும் வண்டியில வந்தாங்க. நானும் அவரு, ஸ்ரதன் 3 பேரும் ஒரு வண்டியில போயிருந்தோமா. அதனால சொன்னான். சரிடா அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஞாபகமே வந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா மேல போயிட்டு என்னால சாமி பார்க்குறேன். பட் வந்து என்னால என்ன சொல்றது? ஒரு மாரி வாமிட் பண்ணதுனால ஒரு மாரி ரொம்ப டல்லா, டயர்டா வந்து இருந்தேன். இந்த தடவையும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் நெனச்சுட்டே வந்து இருந்தேன். ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த திருப்பதி மலை ஏறுறதும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பயந்தது வந்து இந்த மலை ஏறுறது மட்டும் தான் ரொம்ப பயமா வந்து இருந்துச்சு. நெனச்சுட்டே போனேன். பட் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மேபி சாப்பிட்டுட்டு போனதுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு மேல போகும்போதெல்லாம் வாமிட்லாம் எதுவுமே வந்து வரல. ரொம்ப சேஃபா வந்து மேல வந்து போயிட்டேன். எனக்கு மேல போனதுக்கு அப்புறமே ரொம்ப ஹேப்பியா வந்து ஆயிடுச்சு. அப்பா பரவாயில்லடா! இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்து வந்துட்டோம். அ அதே மாரி சொல்லியிருந்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம்ல தான் வந்து 2 வீலர்லாம் மேல வந்து விடுறாங்க. மத்த டைம் எல்லாம் பஸ்ல தான் போற மாரி இருக்கும். அங்க சிறுத்தை, யானை இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அம் திவாகர் வேற சொல்லியிருந்தான். "அண்ணி இங்கலாம் இதெல்லாம் இருக்கு" அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம போற வழியில ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, கீழ வந்து அ ஒரு இடத்துல டோக்கன் மாரி ஒண்ணு வந்து போடுறாங்க. அங்க டோக்கன்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் மேல வந்து போணும் போல இருக்கு. பட் பஸ்ல போல. 2 வீலர்லயே வந்து போயிட்டோம். போற வழியில நெறைய கடைங்க இருந்துச்சு. போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குனோம். சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் மாமியார் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்குலாம் வாங்குனேன். பட் இந்த தடவ எதுவுமே வாங்கல. ஏன்னா நெறைய சாமி ஃபோட்டோ இருக்கு. சும்மா வாங்கி அத எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோட்டோஸுமே வந்து வாங்கவே இல்ல. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெறும் சாமி மட்டும் கும்பிடலாம். அங்க போயிட்டு ஆக்சுவலா எதுவுமே வெத்தல பாக்கு, ஒரு அர்ச்சனை, நாங்க எதுவுமே வந்து வாங்கல. நேரா போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேலே வந்து போயிட்டு அப்படிதான் சாமியுமே வந்து கும்பிட்டுட்டு வந்து வந்தோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். யாராவது ஆக்சுவலாக மருதமலை போல அப்படின்னா, உங்களுக்காக தான் வந்து இது ஃபுல் வியூ வந்து அப்படியே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் மருதமலை போகணும், கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. பட் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, இதை மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த ட்ராவல் எல்லாத்தையுமே வந்து இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போதே போணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாராவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கண்டிப்பாக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு சைடில் வந்து நம்ம போறோமா, ஆப்போசிட் சைடில் வந்து சில டைமில் பஸ் எல்லாம் வந்து வருது. அவங்க வந்து வராங்க. பட் வந்து அவங்க வந்து அப்படி ரொம்ப அந்த டர்ன் பண்ணி திரும்புறது பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கு. சப்போஸ் கண்ட்ரோல்லாம் இல்ல அப்படின்னா, நெறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. பட் ஆனா நெறைய பேர் சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம வண்டிலலாம் போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமா வந்து இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா திருவண்ணாமலையில தான் நான் பொறந்தது. அங்க வந்து இந்த மாரி ஃபுல்லா காடா தான் வந்து இருக்கும். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே போனேன். இந்த மாரி நம்ம திருவண்ணாமலையும் ஒரு தடவ போணும். அங்க போயிட்டு நான் இதுவரைக்கும் திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு வந்து போனதே இல்ல. ஆனா பொறந்தது வந்து திருவண்ணாமலையில தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ள போனதே வந்து கிடையாது. அதனால அவர்கிட்ட சொன்னேன். அங்கேயும் இதே மாரி தான் தங்கம் ஃபுல்லா காடா வந்து இருக்கும். நம்ம ஒரு தடவ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாவே காரெல்லாம் வாங்கிடுவோம். கார் இருந்துச்சுன்னா போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம் சீக்கிரமா வாங்கிருவோம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ இதே மாரி தான் இருக்கும். சேம் இப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, அதே மாதிரி கல்லு, மலை, இது மாரி செடி இப்படி தான் வந்து இருக்கும். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மேல மருதமலைக்கு வந்து வந்தாச்சு. அங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப் வந்து இருக்கும்ல. என்னன்னு தெரியல. இப்ப நெறைய பேர் வீடியோஸ்லயுமே கேட்குறீங்க, "அக்கா நீங்க முன்னாடி விட இப்ப ரொம்ப குண்டாயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சது அப்படின்னா, நான் குண்டாயிட்டேன்றது கண்ணாடியில பார்க்கும்போது தெரியும். அத தாண்டி நடக்கும்போது எனக்கு பயங்கரமா மூச்சு வந்து வாங்கிட்டே இருந்துச்சு. படியெல்லாம் பெருசா ஏறவே முடியல. ஆம். அதே மாரி சில பேர், "அக்கா கன்சீவா இருக்கீங்களா? திடீர்னு வந்து வெயிட் போட்டீங்க." இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. எனக்கு ஆக்சுவலா நான் டாக்டர் கிட்டயுமே வந்து செக் பண்ணிட்டேன். டாக்டர் வந்து, "உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மேபி தைராய்டு ஏதாவது இருக்கா?
இல்லைனா பிபி, சுகர் பிபி இருக்குது, லோ பிபி இருக்குது. பட் சுகர் ஏதாவது இருக்கா? இது மாதிரி வெயிட் வந்து அடிக்கடி திடீர்னு கம்மியாகுது, திடீர்னு ஜாஸ்தி ஆகுது. அப்படியெல்லாம் வந்து செக் பண்ணப்போ டாக்டர் வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆக்டிவாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக வந்து உடம்பு வெயிட் போடும். ஒரு 90, 85, 70 இந்த மாதிரி வெயிட் வந்து ஏறிக்கிட்டே போகும். திடீர்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, அதே வெயிட் வந்து 56 கிட்ட வந்து ஃபைனலாக வந்து நின்றும். அது கம்மி வந்து ஆனது வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரிஞ்சது. என்னால் படியெல்லாம் எதுவுமே சுத்தமாக ஏறவே முடியல. ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. பட் இதுக்காக ஏதாவது மெனக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். அதனால வந்து சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், எக்சர்சைஸ் பண்ணி உடம்பு கம்மி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கிறதில்ல. நான் ஹெல்த்தியாக இருக்கேன். அது எப்போ குறையுதோ, எப்படி வெயிட் போடுதோ, அது இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது என்னோட தாட். எப்பவுமே நான் அப்படி தான் இருப்பேன். பட் படி ஏறுறதுக்குலாம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. மேல படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு இருந்துச்சு. அத ஸ்ரதன் வந்து விடவே இல்ல சுத்தமா. இதில ஆக்சுவலா ரொம்ப கம்மியான படி தான் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து இதே என்னால சுத்தமா ஏறவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல "தம்பி நில்லுடா, என்னால சுத்தமா முடியல" அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திவாகர் தான் "சரிங்க அண்ணி, நீங்க பொறுமையா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவனுமே கூட வந்து வந்துட்டுருந்தான். மேல போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை தட்டு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம். கூட்டமுமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வந்து இருந்துச்சு. சரி, அதனால அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முருகர வந்து பார்க்க போயாச்சு. என்னமோ தெரியல. முருகர போய் பார்த்தோம். கரெக்ட்டா நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, தீபாராதன வந்து காமிச்சுட்ருந்தாங்க. அவ்ளோ கண்ணுக்கு அப்படி அப்படி இருந்தாரு. ஆக்சுவலா ராஜ அலங்காரத்தில தான் வந்து இருந்தாரு. நான் கோவிலெல்லாம் பெருசா சாமிய அலங்காரத்திலலாம் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. அதுதான் எப்பவும் கோவிலுக்கு போகும்போது சொல்றது தான். எதுவுமே அவர்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் தோணவே இல்ல. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அந்த கியூல வந்து அவர நின்னு பார்த்துருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கேட்கல. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டணும்னு எதுவுமே தோணவே இல்ல. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்புறம் உள்ள கோவிலெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு. வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் யோசிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். பட் முருகர பார்க்கும்போது ஏன் எதுவுமே நம்ம கேட்கவே இல்ல? அப்படின்ற தாட் தான் எனக்கு வந்துச்சு. நமக்கு என்ன தேவையோ அவரே குடுப்பாரு. நம்ம ஏன் கேட்கணும்? நமக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நெனச்சுக்கிட்டேன். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதனுக்கு அந்த பட்டை போட்டு குங்குமம்லாம் வச்ச உடனே பார்க்கறதுக்கு அவரே முருகர் மாரி தான் இருந்தாரு. எனக்கு நெறைய தடவ ஸ்ரதன பார்க்கும்போது முருகர் மாரி எனக்கு தோணும். தேவஷி அப்படி எனக்கு எப்பவும் நெனச்சது கிடையாது. பட் ஸ்ரதன் பொறந்ததுக்கப்புறம் ஸ்ரதன பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி அப்படி வந்து தோணும். நாங்க தான் படியெல்லாம் ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. சார் அவர் மாட்டுன்னு அவர வந்து கையில பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு நடக்கக்கூடாது. நானே தான் நடப்பேன். என் கைய யாரும் பிடிக்காதீங்க. இந்த மாரி நெறைய கண்டிஷன் வந்து இருக்கும். அவங்க அப்பா இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி "தங்கம் இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான். நாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஃப்ரீ தரிசனம்ல தான் வந்து போனோம். ஏன்னா, அதில வந்து கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இதில பணம் கட்டி போறதில ஜாஸ்தியா இருந்துச்சு. எங்களுக்கு என்னன்னா ரொம்ப அர்ஜென்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி போனாலும் சாமிய தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனம்ல தான் போய் பார்த்துருந்தோம். பட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ப நெனச்சு கூட பார்க்காம முருகர் வந்து கோவிலுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது, அவ்வளோ சந்தோஷமா தான் வந்து கோவில்ல வந்து இருந்து, அங்கேருந்து ரொம்ப ஹேப்பியா வந்து கிளம்புனேன். கண்டிப்பா எப்போ போனாலும் இனிமே முருகா உன்ன நான் பார்க்கணும்னு நானா நெனப்பேன். கண்டிப்பா என்ன கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து வந்து கோவில்லருந்து கிளம்புனேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். என்னோட அழகான மெமரீஸ உங்களோட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா? நான் சொன்னதுல எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நெறைய வீடியோஸ் வந்து போடுறேன். பார்த்துட்டு எப்பவும் குடுக்குற சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. நீங்க குடுக்குற ஒரு ஒரு விஷயமும், ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் என்ன அடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா வந்து இருக்கு. அதனால இதில ஏதாவது விஷயங்கள் வந்து, "அக்கா இது இப்படி நீங்க மாத்தி சொல்லியிருக்கீங்க." இந்த மாரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த அழகான மெமரீஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில மறுபடியும் சொல்றேன், ரொம்ப 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 ஹேப்பி. ஆ மருதமலை போணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா எல்லாருமே வந்து முருகர போய் சீக்கிரமா பார்த்துட்டு வாங்க. யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்களோ மறக்காம அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஏன்னா எப்பவுமே கோயம்புத்தூர் வரும்போது, "அக்கா நம்ம வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர். பட் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வரும்போது அவங்க கூட இருக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்ல. அதனால தான் யாரையுமே வந்து பார்க்க முடியல. கண்டிப்பா அடுத்த தடவ வரும்போது நான் பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க் யூ. பை.